எல்லாரும் உட்காருவோமா? எல்லா கண்களை மூடும், எல்லா கண்களை மூடும், எல்லா கண்களை மூடும், வாய்களை திறந்த சென்று ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடும். அபிலாஷா தெரியா சாந்தனா மகா சேத்தே Ribava Satari Manandra Asiyal Kanabu Krishmanam Deviya Laru Manaka Vasatana Bhu Shakti Vidiyada Mashiya Anivashaye Petru Kundavanga Setrundra Anivashaye Chuli Setrundra Chedipila Rivana Zumini and Devna Suki Ribalata Rakata Mandabu Shikili and Devi Rizili and Dasa Katazu Rame Teka Mandanda Nados Vidhiya Ram Shatuli Rekes Barudia Lash Mandabu Lekenias Barandia Lanus Provezia Landa Makasibili and Dovez Marasutilia Arma Kasutulia Maranderia Masuti Libra Wadana Makasitilias Marunda La Sukenianda Mazabala Topesi Randa Lura Makata Tata Makusitelia Wajmara Pilite Visekeridalane Persutaviyanare Namamadile Pismira எல்லா தடைகள் அறுக்கப்படட்டும். ஆமென். எல்லா தடைகள் மாறி போகட்டும். இங்க பேசுகிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் சொல்லுவோமா? இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கையை கொடுத்து பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya. ஆமென். கொஞ்ச நிமிடம் ஆண்டவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் எடுப்போம். கொலோசியர் புது ஏற்பாடு தமிழ் என்ன சிஸ்டர்? கொலோசியர். ஓகே, அதுக்குடைய 3ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் வாசிப்போம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்புணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இதயத்தில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியத்தில் உள்ளவர்களுமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி ஹalleluya சத்தமா ஹalleluya. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறது. ஹalleluya. எதுக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? முக்கியமான பகுதி வந்து எப்படியாவது ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளணும். அதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை அழைத்திருக்கிறார். ஹalleluya. ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனா அது மட்டுமல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பு மட்டுமல்ல, நிம்மதியையும் ஆசீர்வாதத்தையும் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. ரட்சிப்பு, நிம்மதி, ஆசீர்வாதங்கள். ஹalleluya. இந்த 3 விதமான காரியங்களையும் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆனா
இன்னைக்கு அநேக விசுவாசிங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. அவன் சில வீட்டுக்குள்ள பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஆனா அவங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை. சிலவங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்கு, ஆனா பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை. சிலவங்க வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஆனா ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விதத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்மை அழைத்தது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுவதற்காக அல்ல. கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. இன்னைக்கும் சபையில வந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் நம்பிக்கொண்டிருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. நான் சபைக்கு போகிறேன், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன், திருவிருந்திலே பங்கு கொண்டேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போவேன், அதனால நான் ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளை என்று அனைத்து மக்களும் நினைத்து வைத்திருக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அது முதலாவது படி. ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமான பகுதி நாம இயேசுவை போலயாய் மாற வேண்டும். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவை போலயாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து பார்க்கும்போது தான் கூடவே இருக்கிற யூதா ஒரு நாள் தனக்கு விரோதமாக பேசி தன்னை காட்டிக் கொடுப்பார் என்று புரிந்த பிறகும் அவனுக்கு விரோதமாய் பேசாமல் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும் போது அவனுக்கும் சாப்பாடு கொடுத்தார். எல்லாருடைய பாதங்கள் கழுகும் போது அவன் கால்களையும் கழுகி எல்லாவர்களை பார்க்குகிற மாதிரி பார்த்த ஒரு நபர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை குறித்தும் அதுதான் விரும்புகிறாங்க. சத்தமா ஹல்லேலூயா. அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு ஆவிக்குரிய குணங்கள், கேரக்டர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாழ்மை என்று சொல்லப்படுகிற குணம், அன்பு என்று சொல்லப்படுகிற குணம், நேசிக்கிற குணம், இப்படிப்பட்ட குணங்கள் இல்லாததினால கர்த்தரின் சமாதானம், கர்த்தரின் பிரசன்னம், கர்த்தரின் செயல்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காமல் ஏதோ கர்த்தரும் நம்மளுமா ஒரு பெரிய தூரமா நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. கொலோசியர் 3:13 என்ன சொல்லி இருக்கிறார்? முதலாவது வசனம் வாசியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க எல்லாராலையும் முடியும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஜெபசுக்கு விரோதமாக நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு விரோதமாக அவங்களுக்கு தெரியாம சில காரியத்தை நான் பேசுறேன், இல்லைன்னா அவங்களுக்கு நேரடியாக நான் சத்தம் போட்டு ஏதோ சில வார்த்தைகளை சொல்லிவிட்டேன். ஆனா இரவு நேரங்களிலே ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே என்கிட்ட மன்னியும் என்று கேட்பதற்கு எனக்கு ரொம்ப ஈஸியான காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அவங்களுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறது ரொம்ப கடினமான காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில் இந்த சர்ச்சைக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் யாராவது மனிதர்கள் கிட்ட
கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? நீங்க ஏசப்பா கிட்ட டெய்லி கேட்குமே, அது கேட்கல. ராவும் பகல் எப்பவும் கேட்பாங்க. ஏதாவது மனிதர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டவங்க மட்டும் கை தூக்கிட்டு பார்ப்போம். 1 2 3 4 ஓகே, கை கீழே போடுங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம். ஹalleluya. சதமா ஹalleluya. இன்னும் சதமா ஹalleluya. இதோ ஹalleluya. மன்னிப்பு கேட்கிறது ரொம்ப கடினமான காரியம். யாராலையும் திடீர்னு நம்ம சுயநலம் நம்ம யார் முன்னாடி தாழக்கூடாது. நான் எப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட சில சுயநலை இருக்கிறதுனால யாருக்கு முன்னாடி தாழ முடியாது. ஆனா வசனத்தை ஏற்றுக்கொண்ட அப்படியே நீங்க யாராவது முன்னாடி தாழும் போது வசனம் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். கைகளை தூக்கி ஹalleluya. பைபிள் வாசிக்கும் போது யோசேப்பை குறித்து பைபிள் மிக தெளிவாக பைபிள் சொல்லுகிறார். இங்க கவனிங்க, யோசேப்பை குறித்து. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இதோ யோசேப்பு பார்த்த சொப்பனத்தை நம்பாமல் அதுக்கு விரோதமாக பேசின சகோதரர்கள், ஹalleluya, தன்னை குழியில போட்ட சகோதரர்கள், ஆமா, போதிப்பருக்கு விட்ட சகோதரர்கள். ஆனா பைபிள் மிக தெளிவாக பேசுகிறார், எதுக்காக யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு காரணம், கர்த்தருக்கு நன்றா தெரியும் யோசேப்பின் இருதயம் மன்னிக்கிற இருதயம். ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம், அது கூட 4-5 வசனம் வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம், அது கூட 4-5. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹalleluya. அது கூட 8ஆம் வசனம் கூட வாசிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி. ஒரு முறை கூட வாசிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி. ஹalleluya. ஹalleluya. நீங்க அல்ல, அப்புறம் யாரு? சத்தமா வாய்க்கிறத சொல்லுங்க. அவங்களை குறை சொல்லாமல் யோசேப்பு ஒரு பெரிய இடத்துக்கு வந்த பிறகு சொல்லுகிறார், இப்போ யோசேப்பு மேலே இருக்கிற அதிகாரம் ரொம்ப பெரிய அதிகாரம், மேன்மையான அதிகாரம். இப்ப நினைத்தால் சகோதரங்களை கொல்ல முடியும். அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு உயர்ந்த பிறகு யோசேப்பு தன் சகோதரங்களை பார்த்து குறை சொல்லாமல் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்க அல்ல, கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் தான் உங்களுக்கு முன்னாடி இங்க அனுப்புறது. ஹalleluya. என்னை இங்க அனுப்புறது நீங்க அல்ல, கர்த்தர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனா பகை வீட்டுவதற்கு நல்ல நேரம், பகை வீட்டுவதற்கு நல்ல நேரம். ஆனா அங்கே எல்லாம் பகை வீட்டாமல், சகோதரங்களை குறை சொல்லாமல், சகோதரர்கள் தான் என்னை இப்படி கட்டப்படுத்துறது என்று நல்லாகவே தெரியும். ஆனாலும் சகோதரங்களை குறித்து குறை சொல்லாமல், கர்த்தர் என்னை
உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் உங்களை ரட்சிக்கும்படியாக. ஹalleluya. சத்தமா ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு நல்ல இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு விசாலமான இருதயத்தை தாரும் ஆவியானவரே. ஹalleluya. கவனிங்க, விசாலமான ஒரு இருதயம் உங்களுக்கு இருந்தால் வாக்குத்தத்தம் உங்களை விட்டு மாறவே மாறாது. ஆனா எவ்வளவு தீர்க்க தரிசன வார்த்தைகள் பெற்றுக்கொண்டாலும், எவ்வளவு மணி நேரம் நீங்க ஜெபித்தாலும், விசாலமான ஒரு இருதயம் உங்களுக்கு இல்லையா, கர்த்தருக்கு உங்களை உபயோகிக்க முடியவே முடியாது. கர்த்தருக்கு உங்களை மேன்மையாக வைக்க முடியாது. கர்த்தருக்கு உங்களை பயன்படுத்த முடியாது. ஏன்? ஜெபம் இருக்கும், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க, ஆனா உங்க இருதயம் இன்னைக்கு சுருங்கி இருக்கிறது. ஹalleluya. ரொம்ப இடுக்கமா இருக்கிறது. நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் மட்டும் உயர வேண்டும், நான் மட்டும் பெருக வேண்டும். ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இந்த திருவல்லா, கோட்டயம், அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் போனவங்க மட்டும் கை தூக்குங்க. திருவல்லா, கோட்டை, இந்த இடத்துல எல்லாம் சிலவங்க இருக்கிறாங்க. முடிஞ்சா நீங்க சும்மா அங்க இடத்துல எல்லாம் சும்மா போய் சுத்தி பார்க்கணும். ஆமென். என்ன பல இடங்கள் இருந்த மக்கள் கூப்பிடுவாங்க ஜெபிக்கிறதுக்காக. ஹalleluya. பாஸ்டர், ஏன் பிள்ளைக்காக, எல்லாரும் சொல்லுங்க, ஏன் பிள்ளைக்காக, ஏன் பிள்ளைக்காக ஜெபிக்கணும், ஏன் கணவருக்காக ஜெபிக்கணும், ஏன் பிசினஸுக்காக ஜெபிக்கணும், நிறைய மக்கள் கூப்பிடுவாங்க. ஆனா இந்த கோட்டையும் திருவல்ல அந்த சைடு மக்கள் என்ன கூப்பிடும் போது, பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபியும். பிள்ளை அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. ஆனா ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது, கொஞ்சம் கூட விளக்கமா கேட்கும் போது, அவங்க பிள்ளை இல்லை, அவங்களுடைய தங்கச்சிக்குடைய பிள்ளையா இருக்கும். ஒருவேளை அவங்களுக்குள்ள ரிலேட்டிவ், அப்படி சொன்னா சொந்தக்காரங்களுக்கு, சொந்தக்காரத்தில் ஏதாவது ஒரு பிள்ளையா இருக்கும். ஹalleluya. ஹalleluya. இவங்களும் நெருங்கிய ஆட்களே இருக்காது, ஃபேமிலியில ஏதோ ஒரு பிள்ளை. ஆனா அவங்க பிள்ளை மாதிரி அணுகு என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபிக்கணும். ஆனா கடைசியா கேட்கும்போது ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகளே இருக்காது. ஹalleluya. ஹalleluya. அது மட்டுமல்ல, அவங்க ஃபேமிலியில ஒரு நபர் யூகே இல்லைன்னா அமெரிக்கா இல்லைன்னா வெளிநாட்டில் ஏதாவது நல்ல இடத்துல போனா மறுநாள்ல இருந்து அவங்க ஃபேமிலியில அடுத்த நபரை எப்படி கொண்டு போகலாம். ஹalleluya. கேக்குறா நான் சொல்றது? அடுத்த ஆளை எப்படி கொண்டு போகலாம், என் தங்கச்சி எப்படி கொண்டு போகலாம், என் சகோதரர் எப்படி அங்க கொண்டு போகலாம், என் உறவினவர்களை எப்படி ஏன் நான் அந்த இடத்துல கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஹிருதயம் இருக்கு. ஹalleluya. ஹalleluya. அதனால அந்த ஏரியாவில் நீங்க பார்க்கும்போது அனைத்து வீடுகள், அங்க 100 வீடு இருந்தா 98 வீடுகளும் பெரிய வீடா இருக்கு. ஆமென். ஹalleluya. அந்த ஏரியாவில் நீங்க டிராவல் பண்ணி பாருங்க, எல்லா வீடுகளுமே பெரிய வீடா இருக்கும். எல்லா வீடுகளுமே 50 லட்சம் 1 கோடி அப்படி இருக்கும். ஹalleluya. சத்தமா ஹalleluya. காரணம் என்ன? அந்த ஏரியா மக்கள் அப்படிப்பட்ட ஒரு ஹிருதயம். நான் மட்டும் உயர்வை பெற்றுக்கொள்ள கூடாது, நான் எப்படியாவது உயர்ந்தால் என் கூட இருக்கிறவங்களும் எப்படியாவது உயர வேண்டும். ஆமென். ஆனா இந்த திருவனந்தபுரம் சைடு நான் இருக்கிற ஏரியா, இந்த தமிழ்நாடு சைடு எல்லாம் நிறைய மக்கள் கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாம் சொல்லுகிறது என் பிள்ளைக்காக, என் கணவருக்காக, என் மனைவிக்காக. இதுவரைக்கும்
அவங்க சகோதரர்களுக்காக என்ன போன் பண்ணதே இல்லை. ஹalleluya, ஹalleluya. அதை யோசேப்பை பார்க்கும்போது யோசேப் சொல்லுகிறார், அவன் கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னாடி அனுப்பினதுக்காக காரணம் உங்களையும் என் மூலம் காப்பாற்றும்படி கர்த்தர் ஒரு புதிய திட்டம் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. அது மட்டுமல்ல, பைபிள் வாசிக்கும் போது யோபை குறித்து வசனம் சொல்லுகிறார். யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்தார்? வாய்களை திறந்து சொல்லுங்க, யாருக்காக? யோபே பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க, பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையில இருக்கும் போது மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அதனால கர்த்தர் யோபின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னும் சொந்தமா ஹalleluya. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெசேஜ். நான் ஈவினிங் ஜெபம் ஆண்டவர் எது பேசணும், கர்த்தர் பேசினார். சிலவங்க இதுக்குள்ள அபிஷேகத்தை பெற்றவங்க இருக்கிறாங்க, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு திட்டம் இருக்கிற சிலவங்க இதுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனும் சிலவங்க இருதயம் ரொம்ப இடுக்கமா இருக்கிறதுனால கர்த்தருக்கு பயன்படுத்த முடியாமல் இருக்கிறாங்க. ஜெபிக்கணும், ஆண்டவரே எல்லா இடுக்கமான ஹிருதயங்களும் என் வாழ்க்கையில இருந்து மாறட்டும், ஒரு விசாலமான ஹிருதயத்தை தாரும். கைகளை தட்டி அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுவோமா? கைகளை தட்டி மற்றவங்க நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஹிருதயம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹalleluya. கர்த்தர் உங்களை அதனால இன்னையிலிருந்து ஜெபிக்க வேண்டிய 2 ஜெப விண்ணப்பங்கள் கவனிங்க. ஜெபிக்க வேண்டிய 2 ஜெப விண்ணப்பங்கள். ஒன்று, உங்க சொந்தக்காரர்களுக்காக, உங்க சுற்றிலும் இருக்கிறவங்களுக்காக, முக்கியமா சத்துருக்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். யாருக்காக ஜெபிக்கணும்? சத்துருக்களுக்காக என்ன செய்யணும்? எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே அவர் தொலைத்து ஓட்டும். அப்படியா? எப்படி ஜெபிக்கணும்? ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஹalleluya. ஆண்டவரே நல்ல வேலை கொடும் ஆவியானவரே. ஆனா பிசாசு ஜெபிக்க விட மாட்டாங்க. ஹalleluya. அப்படி உங்க வாயை கட்டி அப்படி சொல்லக்கூடாது. ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்ட என்ன ஆகும்? ஹalleluya. கவனிங்க, நீங்க சத்துருவை ஆசீர்வதித்து ஜெபித்தால் ஒரு நாளில உங்க முன்னாடி கர்த்தர் அவங்களை கொண்டு வருவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யோசேப்பு தன் சகோதரர்களுக்காக நிச்சயமாக ஜெபித்திருக்கும். ஆனா ஒரு நாள் யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தி யோசேப்பு முன்னாடி அவங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹalleluya. விசாலமான ஹிருதயம் உள்ளவங்க இந்த ஆலோசனை கேளுங்க. உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் உங்களால பெரிய காரியங்கள் இந்த தேசத்தின் நடுவில் கர்த்தர் செய்வார். கைகளை தட்டி இந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்வோமா? இடிகிற மனசிலே வேண்டாம். விசாலமான சத்துருக்களை ஆசீர்வதித்து ஜெபிங்க. அவங்க நல்லா இருக்கட்டும். ஆவியானவர் ரேபாலா சாகாச்சா பாபா. Hallelujah. Hallelujah. Shatara Basmalanda Bruku Sefinianda. கர்த்தர் இதுக்காக அழைத்து வைத்திருக்கிறார். மற்றவங்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். ஆமென். ஹalleluya. கவனிங்க, குணங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம சுபாவம் ரொம்ப முக்கியம். நம்ம சுபாவம் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ஆமென். எல்லாரும் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சுபாவம் ரொம்ப முக்கியம். ஹalleluya. ஹalleluya. அவுரஸ் மலாக்கா மதா
Rimala Kous Malendias Malanga Prasia Rakama Mama Shakeria Lalagasia. Hallelujah. கவனிங்க, வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் இரண்டு நபர்களை கர்த்தர் அபிஷேகம் செய்தார். சவுலையும் தாவீதையும் கர்த்தர் அபிஷேகம் செய்தார். ஹல்லேலூயா. சவுலுக்கு அழைப்பு இருந்தது. ஆண்டவருக்கு சவுல் மேல பெரிய திட்டம் கர்த்தர் வைத்திருந்தார். ஆனா சவுலை பார்க்கிலும் தாவீதுக்கு நல்ல குணங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுக்கு நல்ல குணங்கள். ஒரு வசனத்தை வாசிப்போமோ? Thank you, Jesus. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதுக்கூட 7 இருந்த 11 வரைக்கும் வாசிப்போம். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ராத்தங்கியிருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டின் நிலத்தில் குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்கக்கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? நீங்க இந்த வசனம் முழுசார படிக்கும் போது தாவீதுக்கு விரோதமாக சவுல் கூட சேர்ந்த சில நபர்கள் தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும், அதுக்காக தாவீதை தேடி நடக்கிறாங்க. தாவீதுக்கு நன்றாக தெரியும் சவுல் என்னை கொல்லும்படியாக தேடி நடக்குகிறார். ஆனால் ஒரு முறை சவுலை கொல்லும்படியான எல்லா காரியங்களும் சாதகமாக, சவுலை கொல்லும்படி எல்லா காரியமே கரெக்டா பெர்ஃபெக்ட் கண்டிஷன். தாவீது கூட இருக்கிற மனிதனை சொல்லுகிறார், கர்த்தர் சவுலை உன் கையில தந்திருக்கிறார், இப்பவே அவரை கொல்லுவோம் என்று சொன்ன பிறகு தாவீது சொல்லுகிறார், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் மேல கை வைக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த சொந்தமா ஹல்லேலூயா. தனிக்கு விரோதமாக எழுந்து நிற்கிற ஒரு மனிதனை உடைத்துக் கொள்ளும்படியாக அனைத்து சூழ்நிலை கிடைத்த பிறகு தாவீது சொல்லுகிறார், என் கையால நான் கொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் துரோகம் பண்ணி ஒரு சாபத்தை பெற்றுக் கொள்ளும்படி நான் விரும்பவில்லை. அதனால என் கையால அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த நபரை நான் கொல்ல மாட்டேன். அவங்களுக்கு விரோதமான எந்த கிரியையும் எனக்கு செய்ய முடியாத அனைத்து காரியங்களை கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள் வாசிக்கும் போது அனைத்து பிரச்சனைகளும் தாவீதுக்கு விரோதமாக வந்த பிறகு எங்கேயுமே தோற்று போகாமல், எங்கேயுமே உடைந்து போகாமல் அந்த தேசத்தின் நடுவிலே உறுதியாக நிற்பதற்கு காரணம் தாவீதின் மேலே இருந்த நல்ல குணங்களை கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாய் இருந்தார். கர்த்தர் பார்க்கும்போது இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் கர்த்தருக்கு ரொம்ப மேன்மையாக இருந்தது. சத்தமாக ஹல்லேலூயா.
சாதாரமா சீக்கிரமா சர்ச்சுக்கு வந்த பிறகு யாரை அவங்க உடைந்து போக வேண்டும் அப்படி மனசுக்குள்ள நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை அவங்க தொட வேண்டும் என்று நினைக்கலாம். ரட்சிப்புக்காக அவங்களை என்ன செய்ய வேண்டும்? தொட வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவங்களை தொட வேண்டும். அப்படி ஜெபிக்கலாம். அவங்களுக்கு விரோதமாக நினைக்கவோ சில காரியங்களை செய்யவோ சில காரியங்களை பேசும்படியாக கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகாரத்தை தரவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம உயர்வு வந்து தீமை செய்தல்ல, நம்ம ஒவ்வொரு நபர்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களும் உயர்வும் எப்படி நடக்கும் என்று கேட்டால், நன்மை செய்ய செய்ய உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறப்படும். யாராவது உங்களுக்கு விரோதமாக தீமை செய்த நீங்கள் நெருக்கத்தில் இன்னைக்கு இருக்கீங்களா? நான் உறுதியாக சொல்லுகிறேன், யோசேப்பை ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்தினது போல் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்தி வைப்பார். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களுக்காக நன்மை செய்வார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. உரைமாலா செகனியந்தமா. நன்மை செய்கிற ஒரு நபர் மேலே பிசாசுக்கு ஏற முடியாது. ஆமென். உன் வீட்டில் ஏற முடியாது. மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படி விசாலமான மனசு இருக்கிறவங்க மேலே பிசாசுக்கு உள்ள ஏற முடியாது. மற்றவங்க உயர்வுக்காக எதிர்பார்த்து ஜெபிக்கிறவங்க வீட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள பிசாசுக்கு ஏற முடியாது. இன்னும் ஆமென் சொல்லுவோமா? எதுக்கு கேட்டால் அவங்க மேலே இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் வாசம் செய்கிறார். கடைசியாக சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போதே இயேசுவுக்கு விரோதமாக அடித்து இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிற நபர்களை பார்த்து கர்த்தர் விதமாக ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இவங்களிடம் மன்னியும். ஹல்லேலூயா. எவ்விதமாக கர்த்தர் பேசினார்? ஆண்டவரே, இவங்களிடம் மன்னியும். ஹல்லேலூயா. 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 அந்த ஆவி உங்க மேலேயும் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. மற்றவங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலேயும் அந்த ஆவியை கர்த்தர் ஊற்றுவார். கைகளை தூக்கி ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்கள் உயர்வின் மேலே உயர்வை சுதந்திரித்துக் கொள்ளுவார். ஆமென். தாழ்ச்சி அடைவதில்லை, உயர்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நம்ம மேலே பொறாமை இருக்க கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க, பொறாமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அது கூட 7ஆம் வசனம் 7 8 9 வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அது கேட்கும்போது என்ன ஆச்சு சவுலுக்கு? எரிச்சல் அடைந்து. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்ன அடைந்து? எரிச்சல். எரிச்சல். அப்படி என்ன? அவங்க தாவீது மேல ஒரு கோபம், ஒரு பிடிக்காத ஒரு கசப்பு. ஹல்லேலூயா. கீழே வாசிக்கிறது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000
எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அடுத்த வசனம் கூட. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். ஹalleluya, சத்மா ஹalleluya. மறுநாளிலே சவுல் மேல யார் வந்தது? ஒரு பொல்லாத ஆவி. சத்தமா சொல்லுங்க, பொல்லாத ஆவி. எதனால வந்தது? எரிச்சலினால. ஹalleluya, எரிச்சல். தாவீதின் மேலே எரிச்சல் இருந்ததுனால அவன் ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேல வந்தது. ஹalleluya. அப்படி என்றால் சபைக்கு வந்த பிறகு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு யார் மேலே ஒரு எரிச்சல் இருந்தால் கர்த்தரின் ஆவி உங்க மேல வராது. அப்புறம் பொல்லாத ஆவி. ஆமென். ஹalleluya. எந்த ஆவி? பொல்லாத ஆவி. ஹalleluya. சத்தமா ஹalleluya. உங்களுக்கு தெரியுமா, சிலவங்க மேல பொல்லாத ஆவி இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் இதே மாதிரி அந்நிய பாஷை பேசுவாங்க. அப்ப அதுவும் இதே மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க இதே மாதிரி அந்நிய பாஷை பேசிட்டு இருப்போம். நாம் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் கூட சொல்லுவோம். ஹalleluya. praise the Lord. ஹalleluya. ஆனா கண்டுபிடிப்பது எப்படி? பலத்தினால கண்டுபிடிக்க முடியும். ஆமென். ஹalleluya. நல்ல அந்நிய பாஷை இருக்கு, நல்ல வசனம் சொல்றாங்க. ஆனா குணம், கர்த்தர் பிரியப்படுகிற குணம் இல்லையா? அவங்க மேல கர்த்தரின் ஆவி வாசம் செய்யவே செய்யாது. ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. Hallelujah. அப்போஸ்தல பிரவர்த்தியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதுக்குடைய 16, 17, 18 வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏறுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுவதனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். அந்த பிசாசினாலே குறிவாக்கு சொல்லுகிற அந்த பெண் பவுலை பார்த்து எதிர்த்து பேசவில்லை. எதிர்த்து பேசி இருக்கிறாங்க. அங்க என்ன சொல்லி இருக்கிறார் பவுலை பார்த்து? வாசிங்க சிஸ்டர். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். உன்னதமான தேவனின் உண்மை என்ன சொன்னது? பொய் சொன்னாங்களா? இவங்க கள்ள தீர்க்கதரிசி அப்படி ஏதாவது வார்த்தை சொன்னாங்களா? எதுவுமே சொல்லல. சொன்ன வார்த்தை என்ன? உன்னதமான தேவனின் ஊழியக்காரங்க. கரெக்டா சொல்லி இருக்கு. ஆனா உள்ள என்ன இருக்கு? குறி சொல்லுகிறாவி. நீதி வாசிங்க சிஸ்டர். ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். கரெக்டா சொல்லி இருக்கிறார். ரட்சிப்பின் வழிகளை யாரு சொல்லுகிறது? குறி சொல்லுகிற ஆவியை கொண்டு நடக்கிற ஒரு பொன் சொல்லுகிறார். ரட்சிப்பை குறித்து போலுக்கு நன்றாகவே சொல்ல முடியும். இவங்க தேவ வசனத்தை சொல்லுகிறவங்க பிசாசு சொல்லிட்டு இருக்கிறார். ஹalleluya.
ஹalleluya. மீதி வாசிக்கிறது. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவரை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஆமென். ஹalleluya. கவனிக்கிறீங்களா? நம்ம மேலே தாழ்மைப்படும்படியாக ஒரு இதயம் இல்லையா? மன்னிக்கிற ஒரு இதயம் இல்லையா? எரிச்சலா இருக்கு மனசு, எல்லாருக்கும் விரோதமாக, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விரோதமாக எரிச்சல், சபையில் இருக்கிற மக்களுக்கு விரோதமாக எரிச்சல், தேவ மனிதர்களுக்கு விரோதமாக எரிச்சல். அப்படி இருந்தும் சபைக்குள்ள வந்து நல்லா கைதட்டி அந்நியபாஷை சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அப்படி என்றால் நம்ம மேல இருக்கிற ஆவி என்ன ஆவி என்று நாம சோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆமென். ஹalleluya. நான் சொல்லல, கர்த்தரின் வசனம் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. கதமா ஹalleluya. கைகளை தூக்கி ஹalleluya. praise the Lord. எமாலா சாகானா மாண்டபோ ஷாசாமாரா. கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய போகிற இன்னைக்கு உங்களுக்காக சற்று நிமிடம் ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இந்த சற்று அதனால முடிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறதுக்கு அடையாளம் மற்றவங்க முன்னாடி மன்னிக்கிற ஹிருதயம். இரண்டாவது, மற்றவங்க உயர்வுக்காக எதிர்பார்க்கிற ஹிருதயம். மூன்று தாழ்மை உள்ள ஹிருதயம். ஹalleluya. 4 யாருக்கிட்டையாவது ஒரு எரிச்சல் இருந்தால் நேரடியாக போய் பேசி மன்னிப்பு கேட்டு அந்த எரிச்சலை விடுகிற ஹிருதயம். ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஹalleluya. சொல்லுகிற அளவுக்கு கிருபை வரங்கள் கிடைக்காவிட்டாலும், சொல்லுகிற அளவுக்கு இந்த வசனத்திலிருந்து வசனத்தை ஆராய்ச்சி செய்து பிரசங்கம் செய்ய முடியாவிட்டாலும் ஆவிக்குரிய குணங்கள் இருந்தாலே போதும். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்னை தேசத்தின் நடுவில் உயர்த்தி வைப்பார். ஆனா அந்நிய பாஷை இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு, வசனம் நன்றாகவே தெரியும். ஆனா மற்றவங்களோட எரிச்சல் இருக்கா? உங்க மேல இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு அதுக்கு அடுத்த ஒரு அடையாளம் நம்ம இருதயம் நிம்மதியாக இருக்கும். ஆமென். எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள நீங்க போனாலும் நிம்மதியான ஒரு இருதயம் உங்களுக்குள்ள கர்த்தர் வைப்பார். ஹalleluya. எல்லா கண்களை மூடும், எல்லா கண்கள் மூடும். ஜெபிங்க. ஷதரா சிபிலியா சட்டுதமட ஜெபிங்க. எல்லா கண்களை மூடும். காஸ்லாமானா தபு சிபி ரேவாஷா கலாமா தபு சாபரமா அவுராஸ் தலேலி ரோச கலாமா மாஷாதா ரிமாலண்டா செகேரியா சட்டுதமட ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தமான ஒரு ஆவியை தாரும். ஆவியானவரே, என் ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா எரிச்சல்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆவியானவரே, எனக்கு விரோதமாக தீமை செய்தவர்களுக்கு மன்னிக்க ஒரு ஹிருதயத்தை தாரும். எனக்கு விரோதமாக தீமை செய்தவங்க ஆனாலும் நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். சத்துருவாக நான் பார்த்து கொண்டிருந்த அனைத்து நபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்களை நேசிக்க ஒரு கிருபை தாரும். ஆவியானவரே, அவங்களை நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, அவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை மக்கள் தான் நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்க சத்துருக்களை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். ஹலோ, கவனிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? சத்துருக்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை பார்க்கணும், அவங்களை உயர்த்த வேண்டும்.
என்னை விட மேன்மையாக வைக்க வேண்டும். அவங்க தேசத்தில் ஆசீர்வாதமாக மாறணும். யாரு சொல்லுங்க, யாரு? இது வாயில வராது. சத்துருவை ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறதுக்கு என்ன வாயிலையும் மனசுல என்ன செய்யாது? நான் வீட்டுக்கு போட்டுமா? வாயிலே ஹிருதயத்தில் என்ன செய்யாது? வராது. ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்ட என்ன ஆகும்? நம்ம முன்னாடி தான் நடக்கும் திமுறா. அதனால எப்படி அதை பார்க்கறது? நம்ம மனசு அப்படி எல்லாம் பேசும். ஆனா கவனிங்க, நாம வசனம் சொல்லுகிறது நமக்கு முக்கியம். ஆமென். சத்தமா ஹalleluya. யாரு சொல்றது முக்கியம்? வசனம். வசனம் சொல்லுகிறார். நீங்க உடைக்கப்படும் போது, நீங்க முறுக்கப்படும் போது, நீங்க இல்லாய்மையாய் போகும்படி கர்த்தர் உங்களை எப்போதுமே அனுமதித்து கொடுக்க மாட்டார். நீங்க உடைக்க பெறுகிற ஒவ்வொரு நிமிடமும் அபிஷேகத்திலே கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். ஆமென். சத்தமா ஹalleluya. அதனால மற்றவங்களை சத்துருவை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது பிசாசு சொல்லும், அப்படி சொல்லக்கூடாது, வாய் திறக்க கூடாது. ஆனா வாய் திறந்து சொல்லணும். நீங்க சொல்ல சொல்ல இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்க மேலே அசைவாடுவார். நமக்குள்ள யாரு வாசம் செய்யணும்? பாட்டை இருக்கிறது, எங்களுக்குள்ள வாசம் செய்யும் நடத்தி செல்லும் ஐயா. ஹalleluya, ஹalleluya. அப்ப எங்களுக்குள்ள யார் வாசம் செய்யணும்? கர்த்தரின் ஆவி வாசம் செய்யணும். கர்த்தரின் ஆவி எப்படிப்பட்ட ஹிருதயத்துக்குள்ள வாசம் செய்கிறார்? விசாலமான ஹிருதயத்துக்குள்ள. ஆமென். ஹalleluya. இந்த மீட்டிங் முடிந்து பிசாசு உங்களை பார்த்து சொல்லணும், அவங்க வேற மாதிரி. அவன் இந்த மீட்டிங் முடிந்த பிறகு அவங்க இயேசு கிறிஸ்துவின் இதயம் மாதிரி இப்ப புது மனிதராக மாறிவிட்டார். இனிமே அவங்க உரிமை எதுவும் எனக்கு இல்லை. ஹalleluya. பிசாசு உங்களை பார்த்து அப்படி சொல்லுகிற அளவுக்கு நீங்க புது மக்களாக மாற வேண்டும். ஞான ஸ்நானம் உங்களை புது மக்களாக மாற்ற முடியாது, திருவிருந்து மாற்றாது. ஆனா உங்க குணங்கள் கிறிஸ்துவின் மக்களாக மாற்றிவிடும். ஆமென். ஹalleluya. சத்தமா ஹalleluya. யூதா திருவிருந்து எடுக்கலையா? திருவிருந்து எடுத்தா இல்லையா? யூதா எடுத்தாங்களா இல்லையா? சொல்லுங்க, வாயிடம் சொல்லுங்க. எடுத்தா. யூதா என்ன செய்தார்? திருவிருந்து எடுத்தாங்க. ஞானஸ்நானம் பெற்றிருக்கா? ஸ்நானத்தை பெற்றிருக்கா இல்லையா? ஸ்நானத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஸ்நானம் பெற்றிருக்காங்க. யாரு? ஞானஸ்நானம், திருவிருந்து, இதெல்லாம் யூதா எடுத்திருக்கிறாங்க. ஆனா அவனுக்குள்ள பிசாசு வாசம் செய்தார். ஹalleluya. நாம் என்ன நினைக்கிறோம்? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், திருவிருந்து எடுத்திருக்கிறேன், அதனால பிசாசு ஏறாது. பைபிள் ஆதாரம் இருக்கு, அதுக்கு பிறகு பிசாசு ஏறி இருக்கு. எதுக்காக? பணத்தின் மேலே ஆசை. ஹalleluya. பணத்தின் மேலே ஆசை, அதனால பிசாசு ஏறி இருக்கிறாங்க. ஆமென், ஆமென், ஆமென். இதோ நமக்குள்ள அதான் இப்படிப்பட்ட ஏதாவது இருந்தா இன்னைக்கு அனுப்பி விடணும் வெளியில. இதுல இருக்க கூடாது. மற்றவங்களை பத்தி குறை சொல்லிக் கொண்டு உங்களிடம் யாராவது பேசினா நீங்க கேட்டுக்கொண்டு இருக்க கூடாது. பரிகாசி இருப்பிடத்துல சத்தமா சொல்லுங்க, பரிகாசி உட்கார இடத்துல என்ன செய்யக்கூடாது? உட்கார கூடாது. அப்படி என்றால் அவங்க மற்றவங்களை பத்தி குறை சொல்லிட்டு வரும்போது சொல்லணும், அவங்களை பத்தி குறை எனக்கு கேட்க வேண்டாம். ஹalleluya, ஹalleluya. அதனால இந்த ஒரு 5 நிமிடம் சத்துருக்களை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு ஒட்டும் பிடிக்காத ஆட்கள்,
யோசித்து பாருங்க, எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க பிடிக்காத ஆட்கள். நீங்க என்ன வேண்டாம், ரொம்ப கூடி போகும். அல்லேலூயா. மனசு ஜஸ்ட் யோசித்து பாருங்க, ரொம்ப கடுப்பாக யாரில் இருக்கிறாங்க, அவங்களிடம் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொன்ன மாதிரி, நான் சவுலின் மேல கை வைக்க மாட்டேன். ஏன் கை அவனுக்கு விரோதமாக செயல்படாம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அவன் விரோதியாக இருந்தாலும் ஏன் கை அவனுக்கு விரோதமாக இருக்காது. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக அவன் இருந்தாலும் அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகள் செய்ய முடிந்தால் நான் செய்வேன். அதனால தாவீதின் வாழ்க்கை பகுதி வழியாக முடிந்து போகாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். எதனால? குணத்தினால. எல்லாரும் சொல்லுங்க, குணத்தினால. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சத்துருவை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சாதாரணமா ஜெபிப்பீங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு பிடிக்காத ஆளுக்கு சிலவங்க சொல்லுவாங்க, இனி சத்தாமுடைய என் வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நானும் அம்மாவும் வீட்டில் வரமாட்டேன், பேச மாட்டேன், பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட இருக்கிற ரொம்ப கடுப்பாக இருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? வாயை மூடி சும்மா இருங்க. நீங்க கொண்டு வந்த அதே ஆவியை அப்படியே கொண்டு போங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா இல்ல, அந்த ஆவியை விரட்டணும். இனிமே என் குடும்பத்துக்குள்ள இருக்க கூடாது. கவனிங்க, நம்ம யாரு மேலேயாவது நான் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க வருவது, ஒரு காரியம். கேரளா பகுதியில் நல்ல பிரிவர், நல்ல விசுவாசியான ஒரு மனிதர், நல்ல ஆவியில் அப்படியே நிரம்பி ஜெபிக்கிற ஒரு மனிதர். ஆனா ஏதோ சில காரியத்தினால அவங்களுக்கு ஒரு தவறு நடந்தது. அவங்க மனைவியை விட்டு இன்னொரு பொண்ணுமா ஒரு தப்பான ஒரு தொடர். ஆனா சில மாதங்கள் தாண்டி மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. கண்டுபிடிச்ச பிறகு ஒரே அழுக ஆண்டவர் சமூகத்தில். அதுக்கு பிறகு அன்னையில் இருந்து அவங்ககிட்ட பேசல. யாருக்கிட்ட? கணவர்கிட்ட பேசல. ஆனா கணவருக்கு தெரிஞ்சு மனைவி கிட்ட வந்து காலில தொட்டு மன்னிப்பு எல்லாம் கேட்டு ஆண்டவர் சமூகத்திலே கேட்டாங்க, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், தவறு நடந்து போயிடுச்சு அப்படி சொல்லி மனைவி கிட்டையும் யாருக்கிட்டையும் ஆண்டவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார். ஆனா இந்த மனைவி அவங்ககிட்ட மன்னிக்கவே இல்லை, பேசல. அதுக்கப்புறம் 4 மாதம் தாண்டி மனைவிக்கு கேன்சர் வந்தது. ஹல்லேலூயா. கேன்சர் வியாதியால ரொம்ப கஷ்டப்பட்ட. அந்த நேரம் இவங்ககிட்ட பேசல. கடைசியில அதே கேன்சர் வியாதியில இறந்து போச்சு. ஆனா அந்த விசுவாசி நபர் இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுல யாரு மேல தப்பு? ஹஸ்பண்ட் மேல தப்பு இருக்கா? மனைவி மேல தப்பு இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவி மேல தப்பு இருக்கு. வசனப்படி எங்க எப்படி வசனம் சொல்லுகிறார்? நான் மற்றவர்களிடம் மன்னித்தது போல் ஆண்டவரே நீங்க என்னிடம் மன்னியும். ஹல்லேலூயா. மற்றவர்களிடம் மன்னிக்காமல் இருந்தால் கடவுளின் ஆவி உங்க மேல இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இல்ல. அப்புறம் உங்க மேல பிசாசுக்கு உரிமை இருக்கு. ஆமென். எல்லா ஸ்திரீகளும் போயிட்டீங்களா? ஹலோ சகோதரிகள் யாரும் போக வேண்டாம், சாப்பிட்டு தான் போகணும். ஆமென். ஹஸ்பண்ட் செய்தது தப்புதான். ஆனா திருந்ததுக்கான ஒரு மனசு, திருந்தும்படியாக ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு
அவங்களுக்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. வசனப்படி அப்படிப்பட்ட ஆட்களுக்கிட்ட என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. எல்லா சகோதரர்கள் வாய் திறக்காம இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஆனா மன்னிக்காம இருந்தாங்க. ஆனா சகோதரர் செய்த தப்புதான். ஆனா வசனப்படி அவங்க இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டார். ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்காமல் இருந்ததினால பிசாசுக்கு உரிமை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஷாதரபூஸ் மலாண்டே வசனம் இதே காரியம் பைபிள்ல இருக்கிறது. சொல்லி தரவா? பைபிள் வாசிக்கும் போது தாவீது தப்பு பண்ணினான். ஆனா தப்பை உணரும் போது ஆண்டவர் சமூகத்திலே அழுது மன்னிப்பு கேட்டு அந்த தப்பை உணர்ந்து கொண்டார். ஆனா சவுலை குறித்து வசனம் சொல்லுகிறார், பெரிய தப்பு பண்ணல, சின்ன தப்பு தான் பண்ணி இருக்கு. ஆனா வசனம் வாசிக்கும் போது எங்கேயுமே ஆண்டவர் சமூகத்திலே மன்னிப்பு கேட்கல, அழுது செபிக்கல. அதனால தப்பு யாரு? தாவீது தான் பெரிய தப்பு பண்ணி இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்பு கேட்கிறதுக்கான ஒரு இருதயம். ஹalleluya, ஹalleluya. திரும்பி ஆண்டவர் சமூகத்திலே வரும்படியான ஒரு இருதயம் தாவீதுக்கு இருந்ததினால கர்த்தர் மன்னித்து விட்டார். ஆனா சவுலை பொறுத்த வரைக்கும் சின்ன தப்புதான். ஆனா மன்னிப்பு கேட்கும்படியும் மற்ற சத்துருக்களை நேசிக்கும்படியான ஒரு இருதயம் இல்ல. எரிச்சல்கள், யாரை பார்த்தாலும் எரிச்சல். அதனால அந்த எரிச்சலினால கர்த்தரின் ஆவி மாறி பிசாசின் ஆவி உள்ள ஏறி தான் கடைசி நாட்கள் ஹalleluya, ஹalleluya ஆண்டவரின் சித்தம் செய்து முடிக்காமல் பகுதி வழியிலே முடிந்து போய்விட்டது. ஹalleluya. இனி சொல்லுங்க, சத்துருக்களை மன்னிக்க வேண்டுமா? மன்னிக்காம எரிச்சலோட நடந்து வியாதிகள், வெறுமைகள், போராட்டங்கள். நீங்க சத்துருக்களுக்கிடம் மன்னிக்காமல் இருந்த அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க வசனம் தெரியாதவங்க. ஹalleluya. பைபிளுக்கு அதுக்கு வசனம் இருக்கு. தெரியாதவனுக்கு கொஞ்சம் அடி, ஆனா தெரிஞ்சவனுக்கு என் வார்த்தையில சொன்ன அடியோடு அடி. ஹalleluya. வசனம் தெரியாதவனுக்கு கொஞ்சம் தான் அடி, 2 அடியில கர்த்தர் நிறுத்திடுவான். ஆனா வசனம் தெரிஞ்சவனுக்கு அடியோடு அடி கர்த்தர் நிறுத்தார். ஹalleluya. வியாதிகள், வெறுமைகள், போராட்டங்கள், அப்புறம் என்ன கசப்புகள், மனபாரங்கள், குழப்பங்கள் இருக்கீங்களா? போயிட்டீங்களா? ஹalleluya. ஜெபிக்க போகிறோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஜெபிக்க போகிறோம். மன்னித்து சத்துருக்களை என்ன செய்ய போகிறோம்? ஆசீர்வதி. எல்லா கண்களை முடிஞ்சிருப்போம். ஏன் சத்தத்தை பார்க்கணும்? உங்க சத்தம் உயர்ந்துதான் இருக்கணும். இன்னைக்கு சில ஆவிகளை விரட்ட போகிறோம். வீட்டுக்குள்ள சவால் விட்டு கொண்டிருக்கிற சில ஆவிகள், உன் வாழ்க்கையில உரிமை சொல்லி வருகிற ஆவிகள், உன் வாழ்க்கையில குறை சொல்லி வருகிற ஆவிகள் எல்லாமே இப்போ அவுக்கப்படட்டும். உங்க மனதுக்குள்ள வருகிற ஒவ்வொரு நபர்களை ஆசீர்வதிங்க. நீங்க யோசிக்கும் போது ரொம்ப கடுப்பா உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் இப்போவே உங்க மனசுக்குள்ள வந்திருக்கும். சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவங்களுக்கு நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்ன விட அவங்களை ஆசீர்வதி. வாயினால சொல்லக்கூடாது, ஹிருதயத்தினால சொல்லணும். நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, அவங்க ஆசீர்வாதமாக மாறட்டும். என்னை விட அவங்க மேன்மையாக மாறட்டும். அவரை உயர்த்தி வைக்க மாட்டவர். நல்ல வேலையை கொடு, பொருளாதார நன்மைகளை கொடு. அவங்க ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ஆவியானவர், நான் தெரிந்து கொண்ட இந்த வசனத்தை அவர்கள் உங்க ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ரட்சிப்புக்குள் அவங்க வரட்டும். ஆவியானவர், சில
சிலவங்க பேசாம இருக்கிறாங்க, ஜெபிங்க. சிலவங்க வந்த ஆவி அப்படியே கொண்டு போங்க, பிரச்சனை இல்லை. Ora saba landa masika landa batata shada rima mamasa. பிரச்சனையிலிருந்து விடுதலை வர வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஏற்கனவே சேர்ந்து ஜெபிங்க. நீங்க அப்போ அப்படி ஜெபிக்கும் போது உங்களை உயர்த்திக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வருவார். இதுவரைக்கும் பிசாசு உங்களை பார்த்து உரிமை பாராட்டுறது இன்னைக்கு உடைத்து விட்டு உங்க வாசல்களை கர்த்தர் திறந்து தடைகளை மாற்றி உங்க வீடை ஒரு பரலோகத்தின் வீடாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஓ ஜெபிங்க. ராகா கா 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 ரம் ஷாமலங்க மசகரமலது ஷாம்ராமலங்க மசெபே. இப்போதே விடுதலை, இப்போதே விடுதலை, இப்போதே விடுதலை, இப்போதே விடுதலை, இப்போதே விடுதலை. ஒரு யோசேப்பை போல உன் குடும்பத்துக்குள்ள யாருக்குமே பெற்றுக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஆனா யோசேப்பை போல ஒரு விசாலமான ஹிருதயத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு விரோதமாக இருக்கிறவங்களை நாளைக்கு அவர்களை உதவி செய்யும்படியாக என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த பொருளாதார வீடு விட்டு மாறட்டும், உங்க பிசினஸ் விட்டு மாறட்டும், சில வியாதியின் கட்டு நமக்கு விடட்டும், விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும். வாய்களை திறந்த நீங்க அவர்களிடம் மன்னிக்கும் போது, அவங்களை ஆசீர்வதிக்கும் போது, இன்றையிலிருந்து உங்க காரியத்தின் மேலே பெரிய மாற்றத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இன்றையிலிருந்து தடையாக இருக்கிற அனைத்து தடைகளையும் கர்த்தர் உடைத்து விட்டு சில ஆசீர்வாதத்தின் வாசல்களை, உயர்வின் வாசல்களை, மேன்மையான காரியங்களை வெற்றிவருங்க, வெற்றிவருங்க, வெற்றிவருங்க. இதுவரைக்கும் பிசாசு கட்டி வைத்தார், அனைத்து கட்டுகள் அமுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உங்க மேல் ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். இப்பவே 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 ஊற்றப்படட்டும். Receive, receive, receive in Jesus' name. Receive. Rasa